ஆண்களோட உரிமைகள் குறைஞ்சிடுச்சு, ஆனா அவங்களோட கடமைகள் அப்படியே தான் இருக்கு. நீங்க ஒரு ஆணுங்கிறதுனால பெண்களை பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு முடியுமோ நீங்க பாரத்தை சுமக்கணும். ஆண்கள் இந்த கடமைகளை இன்னும் நிறைவேற்றிக்கிட்டே இருக்காங்க, ஆனா அவங்களுடைய உரிமைகள் குறைக்கப்பட்டுருச்சு. ஆனா அதுக்கு மாறா பெண்கள் தங்களுடைய பழைய கடமையை என்னமோ விட்டுட்டாங்க, ஆனா தங்களுடைய பழைய உரிமைகளை விடவே இல்லையே. அதாவது ஆண்களுக்கு ஃபெமினிசம் சரியா புரிஞ்சதுன்னா அவங்க உங்களோட பழைய கடமைகளை விட்டுட்டீங்க சரி, ஆனா புது கடமைகளை ஏத்துக்கணுமா இல்லையான்னு பெண்கள் கிட்ட கேட்பாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நீங்க பெண்களை வீட்ல உட்கார வச்சுக்கிட்டு பணத்தையும் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்த பணத்தையும் வச்சுக்கிட்டு உங்களையே கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா இது அவங்களோட அன்எர்ன்டு மணியா இருக்கு இல்லையா? இது மனிதர்களை உருப்படவே விடாது, உங்களுக்குள்ளேயே இருந்து அழிச்சிடும். அவங்களுக்கு பலத்தை கொடுங்க, புத்திய கொடுங்க, அறிவை கொடுங்க. அவங்களுக்கு வெளியில போய் சுயமரியாதையோட சம்பாதிக்க உதவி பண்ணுங்க. நீங்க ஆணோ பெண்ணோ வாழ்க்கையோட ஆழம், அறிவு, உயர்வு, ஆன்மீக தெளிவு 2 பேருக்குமே கண்டிப்பா அவசியமா தேவைப்படுற ஒரு விஷயம்.